Hi viewers, welcome to Insafla YouTube. இலங்கையிலே ஹஜ் பெருநாளை இன்று இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஹஜ் என்பது இஸ்லாத்திலே இருக்கின்ற பிரதானமான ஒரு கடமை. எவருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு, கடமை. எனவே ஹஜ்ஜாஜிகள் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவிலே பெருநாளை கொண்டாடினாலும் இலங்கையிலே இன்று இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். நாங்கள் அனைவரும் தொழுதுவிட்டு உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த vlog மூலம் காசாவிலே மக்கள், பலஸ்தீனத்திலே மக்கள் ஹஜ் பெருநாளை இவ்வாறு கொண்டாடுகின்றார்கள், ஹஜ் பெருநாளை எந்த மனோநிலையில் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த வீடியோல நாங்க பேச போகின்றோம். ஸோ ஹஜ் பெருநாள் என்று நாங்கள் பேசுகின்ற நேரத்திலே இந்த வீடியோவிலே எங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்திலே மக்கள் எவ்வாறு ஹஜ் பெருநாளை கொண்டாடினார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளி மூலம் நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். பலஸ்தீன மக்கள் நேற்றைய தினம் அவங்களோட ஹஜ் பெருநாளை கொண்டாடினார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம், அவர்களோட வீடுகள் எல்லாம் அங்கே தரமட்டமாக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்களுடைய ஹஜ் பெருநாளை தொழுவதற்கு அங்கே பள்ளிகள் இல்லை, மஸ்ஜிதுகள் இல்லை, உடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை போல இன்றைய தினம் நாங்கள் புதிய ஆடை அணிஞ்சு கொண்டு அழகாக பள்ளிவாசலுக்கு போய் இன்றைய தினம் இலங்கையிலே மக்கள் ஹஜ் பெருநாளை தொழுது விட்டார்கள். இவர்களுக்கு தொழுவதற்கு பள்ளிகள் இல்லை. அவர்களிடம் இருக்கின்ற ஆடைகளிலே சிறந்த ஆடையை உடுத்தவர்களாக ஒரு டென்ட்டுக்கு கீழே எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள் உடைஞ்சி விழுந்து இடிபாடுகளுடன் கூடிய ஒரு சூழல், ஒரு என்வாயன்மெண்ட்டில் அவங்க ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்காக ஒன்று திரண்டிருக்கின்ற ஒரு காட்சியைத்தான் எங்களுக்கு காண முடியும். அவர்களுடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு கூடாரங்களில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இந்த தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ஒரு மிகவும் மனசுக்கு கவலையான ஒரு நிலைமை. எனக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லாஹு தாலா அவ்வாறான ஒரு நிலைமையை தராமல் இந்த ஹஜ் பெருநாளை ஒரு சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த மக்கள் கஷ்டத்தோடு, துயரத்தோடு, கவலையோடு, நிறைய பேருக்கு வாப்பா இல்லை, நிறைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய உம்மா இல்லை, நிறைய பேருக்கு அவர்களுடைய சகோதரங்கள் இல்லை, நிறைய பேருக்கு அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் இல்லை. பாம்ப்லஸ் மூலம் நிறைய பேர் இறந்து விட்டார்கள். 6 மாதத்துக்கு மேலே பலஸ்தீனிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மக்கள் அந்த நிலைமையிலும் கூட ஹஜ் பெருநாளுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் தொழுகின்ற காட்சி, சுஜூது செய்கின்ற காட்சிகள். அவர்கள் ஒரு யுத்த சூழ்நிலையிலே, அவர்களுடைய சூழலிலே மரங்கள், அழகான மரங்கள் இல்லை, அழகான ஒரு என்வாயன்மெண்ட் இல்லை, எல்லாம் உடைஞ்ச இடிபாடோடு கூடிய ஒரு சூழலில் தான் அவர்கள் அவர்களுடைய ஹஜ் பெருநாளை, ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் பலஸ்தீன மண்ணுடைய நிலைமை. இன்றைக்கு உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அழகான முறையில் ஆடைகள் அணிந்து பள்ளிகளுக்கு சென்று தொழுதுவிட்டு வந்ததுடன் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் குர்பானுடைய அமலை கூட இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்கள் நிறைவேற்றியிருப்பார்கள், இன்னும் சிலர் நிறைவேற்ற இருப்பார்கள். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றாலும் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுக்காக இந்த மிக முக்கியமான நாளில் நாங்கள் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும்.
எங்களுடைய தொழுகைகளிலே அந்த மக்களுக்கு துஆக்களை கேட்க வேண்டும். அதே போல் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் நல்ல சாப்பாடுகளை ஹஜ்ஜி பெருநாளில் இன்றைக்கி வயிறு நிறைய சாப்பிட்டு இருப்போம். நிறைய சாப்பாடுகள், காலை சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு, பகலுக்கு அநேகமான ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பாருங்கள், சமைக்கப்பட்டு அந்த சமையலுக்காக சிறார்கள், வயது வந்தவர்கள் போராடுகின்ற ஒரு காட்சியை பாருங்கள். ஒரு சோத்துக்காக, ஒரு சொட்டு சோத்துக்காக எவ்வளோ மக்கள் துயரத்தோடு கவலையோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எனவே மக்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் தான் பலஸ்தீன மக்கள் கவலையோடு அவங்களுடைய ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு ஆக்கப்பட்டு ஒரு NGO மூலம் சாப்பாடு ஆக்கப்பட்டு அந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த மக்கள் கியூவில் இருந்து அவங்களுக்கு இருக்கிற பாத்திரத்தை கொடுத்து சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு காட்சியை தான் எங்களுக்கு காண முடியும். எனவே இப்படித்தான் பலஸ்தீன மக்கள் அவர்களுடைய ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடினார்கள். ஸோ காய்ஸ், மறக்க வேண்டாம், இன்ஷாஃப் லாஹிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தியுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் இன்ஷாஃப் லாஹிர்.